எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அக்கா மோர் குழம்பு வச்சுருக்காங்க. அவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ரெண்டுத்தையும் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 7 பூண்டு பல் உரித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுட்டாங்க. பச்சை மிளகா ஒரு 12 எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இது 1/2 லிட்டர் தயிர், அதுக்காக நாங்கள் அளவாக வச்சுருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது காரம் ரொம்ப இருக்காது, கரெக்டான அளவு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. பூண்டு, இஞ்சி, தனியா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இந்த 12 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம், எல்லாம் 1 நிமிஷம் கணக்குங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா கலர் மாறுறாங்க. நம்ம அந்த குருமாக்கெலாம் வதக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வதக்குங்க. குருமாக்கு தக்காளி தொக்குக்கு வதக்குற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மிலேயே வதக்கிட்டு அதை அப்படியே ஆற வச்சுருங்க. இப்போ தயிரை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல், இது பசுந்தயிருங்க, வீட்டிலையே உர போட்டது, ரொம்ப சூப்பராக. அக்கா வீட்டிலே தான் உர போட்டு வச்சுருப்பாங்க. நான்லாம் தயிர் வாங்கி தான் குழம்பு வைப்பேன். இப்போ இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஏற்கனவே வெங்காயத்தில் போட்டாச்சு வதக்கும் போதே, அது நான் வீடியோவில் காமிக்கல. இப்போ இந்த ஆறுனதை அரைச்சிடுங்க. அதையும் அந்த துவரம்பருப்பையும் இது கூடிய ஊற வச்ச துவரம்பருப்பு அரிசியும் போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சி அப்படியே வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா துவரம்பருப்பு, வதக்கின வெங்காயம் எல்லாத்தையும் அதை ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் அளவுக்காக காமிக்கிறேன். பெருங்காயம் ஃப்ளேவர் தாங்க தயிர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சீக்கிரம் முடிஞ்சிடும். நமக்கு டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. ரொம்ப சூப்பராக அக்கா வச்சுருந்தாங்க. நான் வச்சதும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எது நல்லாயிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஒரு பொங்கினோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.